வீட்டு வாசலில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த இளம்பெண். சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை. இளம்பெண்ணின் காதலனே கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது அம்பலம். இளம்பெண்ணை காதலித்து வந்த நபர் யார்? அவர் கைது செய்யப்பட்டாரா? இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை நடந்தது? என்ன? மோகன்லால் கஞ்ச் பகுதியில் உள்ள ஒரு வீட்டு வழியா கிராம மக்கள் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க உள்ள ஒரு வீட்டு வாசல்ல ஒரே ரத்தமா கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் வீட்டோட கேட்டை திறந்துகிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க பிரியான்ஷுங்கிற இளம்பெண் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில உயிரிழந்து கிடந்தாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஓடி வந்த பிரியன்ஷாவோட உறவுக்காரங்க இளம்பெண் கிடந்த கோரத்தை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பிரியான்ஷோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் சடலம் கிடந்த இடத்துல ஆய்வு பண்ணி தடயங்களை சேகரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கொலையாளி பத்தி தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு பண்ணாங்க போலீஸ். ஆனா அதுல போலீஸுக்கு எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. இதனால கொலையாளிய கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்கிருந்த பிரியான்ஷோட பெற்றோர்கிட்ட போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உங்க மகளை யாரு இப்படி கொலை பண்ணா, உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் பல உண்மை விவரங்கள் தெரிய வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள மோகன்லால் கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த அலோக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரியான்ஷுங்கிற பொண்ணும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒன்னா பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு ஜாலியா ஊர் சுத்திட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில இவங்களோட காதல் விவகாரம் பெண்ணோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடுப்பான பிரியன்ஷாவோட பெற்றோர் தன்னோட மகளை கண்டிச்சிருக்காங்க. லவ் பண்றதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நீ லவ் பண்றது நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. அதனால நீ உன்னோட காதலை கைவிட்டுருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிரியான்ஷ் இளைஞர் அலோக் என்ன நல்லா பார்த்துப்பான், அவன் ரொம்ப நல்ல பையன்னு சமாதானப்படுத்தி இருக்காங்க. பெத்து வளர்த்து ஆளாக்குன எங்களுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியும். அதனால தயவு செஞ்சு அந்த பையனை விட்டுட்டு நாங்க காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. இதுக்கப்புறமும் நீ பிடிவாதமா இருந்தனா நாங்க 2 பேரும் சூசைடு பண்ணிப்போன்னு பிரியான்ஷோட காலில் விழுந்து கெஞ்சி இருக்காங்க பெற்றோர். பெற்றோர் கெஞ்சினதை பார்த்து நொந்து போன மகள் உடனே மனசு மாறி, என்னால நீங்க எதுவும் பண்ணிக்க வேண்டாம், நான் நீங்க சொல்ற நபரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அழுது இருக்காங்க. அதுக்கடுத்து இளைஞர் அலோக்கு போன் பண்ண இளம்பெண், எங்க வீட்டுல நம்ம லவ்க்கு ஓகே சொல்லல, அதனால நீ என்ன மறந்துருன்னு சொல்லி போனை கட் பண்ணி இருக்காங்க. பிரியான்ஷ் சொல்றத கேட்டு ஷாக்கான அலோக் தொடர்ந்து காதலிக்கு போன் பண்ணி பார்த்திருக்காரு. இதனால எரிச்சல் அடைஞ்ச இளம்பெண் அலோக்கோட நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. இளம்பெண்ணோட நடவடிக்கையை பார்த்து ஆத்திரமடைஞ்ச அலோக் நேரா பிரியான்ஷோட வீட்டுக்கு போயிட்டு வாக்குவாதம் பண்ணி இருக்காரு. எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ண? நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், தயவு செஞ்சு வீட்டை விட்டு ஓடி வந்துரு, நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு கோபமான பிரியான்ஷ், எங்க வீட்டுல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சூசைடு பண்ணிப்பேன்னு சொல்றாங்க, எனக்கு எங்க பெற்றோர் தான் முக்கியம், நீ தயவு செஞ்சு என்ன மறந்துருன்னு கெஞ்சி இருக்காங்க. அதுக்கு எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அலோக் இளம்பெண் பிரியான்ஷோட கழுத்து அறுத்திருக்கான். அப்ப சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த பிரியான்ஷ் துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து அங்கிருந்து தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு அலோக் தப்பிச்சு போயிட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவா இருக்கிற அலோக்க தேடிக்கிட்டு இருக்காங்க.